இந்த வீடியோல MongoDB ஆப்பரேட்டர்ஸ்ல இருக்க அரே ஆப்பரேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். So let's get into the video. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம அரே ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், எலமெண்ட் ஆப்ரேட்டர், எவால்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம அரே ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே அரே ஆப்ரேட்டர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க? லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் டாலர் எலமெண்ட்டை நம்ம மேட்ச் பண்ணி செக் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு நம்மக்கிட்ட எலமெண்ட் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்காங்க. அண்ட் தென் என்னென்ன இருக்குது ஆல். ஸோ நான் கொடுக்குற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகிறதுக்கு நான் என்னன்னு சொல்ல ஆல்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் சைஸை வச்சு எனக்கு அவுட்புட் கொடுக்கும். நான் சம் ஃபீல்டோட சைஸ் சொல்லுவேன், அந்த சைஸோட கவுண்ட்டை வச்சு எந்தெந்த ஃபீல்டில் அந்த கவுண்ட்டில் இருக்கோ அதை வந்து எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். சரிங்களா, அண்ட் தென் அரே ஆஃப் டாட்ஸ் சொல்லிட்டு நம்ம டாலர்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னென்னா பொசிஷனல் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்க சம்வாட் ஒரு ஃபீல்டுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன், அந்த வேல்யூவை நான் வேறு வேல்யூவாக சேஞ்ச் பண்ண போகிறேன். லைக் அப்டேட், நம்ம அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது போல தான். சரிங்களா, சம் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் நான் கொடுக்க போகிறோம். இது வந்து அரேயில் நம்ம பண்ணுறது. ஓகே, அரேயில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எலமெண்ட் மேட்ச், ஆல், சைஸ், அரே ஆஃப், பொசிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் தட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் என்னென்ன ஃபீல்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் என்னோட கலெக்ஷன்ஸில் அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. டிபி டாட் கலெக்ஷன் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ் டாட் ஃபைன். ஓகே, என்கிட்ட ஐடி 1ல் இருந்து அப் டு 8 வரைக்கும் இருக்குது. சம் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து நான் ஒரு இடத்துலையும் வச்சுருக்கேன். சரிங்களா, இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐடி, நேம், ப்ரைஸ், கேட்டகரி, ஸ்டாக், டிஸ்கவுண்ட், ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இங்கே ஆட்ரிபியூட்ன்றது நான் எப்படி வச்சுருக்கேன் வேல்யூஸ் பாருங்கள். அரேஸாக என்னோடய வேல்யூஸ் இருக்குது ஆட்ரிபியூட்டில், தெரியுதா? ஸோ ஐடி 1, ஐடி 2 அண்ட் தென் ஐடி 3ல நான் அப்படி கொடுக்கல. ஐடி 4லையுமே நான் ஆட்ரிபியூட் அரேஸாக கொடுத்துருக்கேன். அண்ட் தென் 5க்கும் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். 6, 7, 8ல நார்மலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ சம்வாட் நம்ம அரே ப்ராப்ளம் பார்க்கறதுனால அரே டைப்பில் நான் வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எலமெண்ட் மேட்ச் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? டிபி டாட் ப்ராடக்ட்ஸ் டாட் ஆஸ் யூஷுவல் நான் ஃபைன் பண்ணுறேன் இப்போது. ஸோ ஃபைன் நார்மலாக நம்ம எழுதுகிற சின்டெக்ஸ் டிபி டாட் ப்ராடக்ட் டாட் ஃபைன்ன்றது நம்ம எப்போ எழுதிட போகிறோம். இது கூட நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட அரேயோட ஃபீல்டோட நேம் என்ன, கீ வந்து ஆட்ரிபியூட் இல்லைங்களா. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு எலமெண்ட் மேட்ச்ன்ற ஆப்ரேட்டரை நான் சொல்ல போகிறேன். ஆட்ரிபியூட்ஸ் கோலன் ஓப்பன் பிரேஸ் டாலர் யூஸ் பண்ணி எலமெண்ட் மேட்ச்ன்ற ஆப்ரேட்டர் இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்க போகிற எலமெண்ட்டு எந்த டேட்டா அது டிட்டோவாக அந்த மாதிரி இருக்க டேட்டாஸை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் அரேவாகவே கொடுக்குறேன். மோர் தென் 1 வேல்யூஸ் கொடுக்குறேன். எப்படின்னா எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒன் மோர் நான் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணுறேன். EQ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்குவல் இல்லைங்களா. அப்போது ஈக்குவல் என்னவா இருக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா உடன் கொடுத்துடலாமா? உடன் அண்ட் 1 மோர் நான் ஆட் பண்ணுறேன். ஈக்குவலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் நான் ஆட் பண்ணிட்டேங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எப்படி கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் மேட்ச் உடனாகவும் இருக்கணும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும். அந்த ஆட்ரிபியூட்டில் இந்த அரேஸ் யார் வச்சுருக்காங்களோ டிட்டோவாக மேட்ச் ஆகுதோ அவங்களோட டேட்டாஸ் தான் எனக்கு கொடுக்க போகுது. செக் பண்ணி பார்த்துடலாமா? சம்வாட் நான் என்ன பண்ணிட்டேன், மிஸ்டேக். ஆட்ரிபியூட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஃபைன். அண்ட் தென் எலமெண்ட் ஆப்ரேட்டர் எங்கே சொல்லியிருக்காங்க, இங்கேயா? ஓகே, நான் கோலன் யூஸ் பண்ண மறந்துட்டேன். டன். வேறு எங்கேயும் மிஸ்டேக் இல்லை இல்லையா? இல்லை, ஃபைன். நமக்கு பாருங்கள் உடன் அண்ட் ஸ்பேஷியஸ் ஆட்ரிபியூட்டில் உடன் அண்ட் ஸ்பேஷியஸ் யாருக்கு இருக்கோ அவங்களோட டேட்டாஸ் கிடச்சிருக்கு. அதை தாண்டி நான் சில இடத்துல இன்னொரு இடத்துலையுமே உடன் கொடுத்துருக்கேன். எங்கே பாருங்கள், உடன் அண்ட்
கம்ஃபர்டபுள்னு இருக்குது. ஸோ இந்த சினாரியோ உங்களுக்கு புரியுதா? உடனாகவும் இருக்கணும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும். அந்த ஆட்ரிபியூட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க டேட்டாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இங்கே உடன் மட்டும் இருக்கிற டேட்டாஸை எனக்கு கொடுக்கல. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? உடன் அண்ட் கம்ஃபர்டபுள்னு இருக்குது. அப்போது எனக்கு டிட்டோவாக நான் என்ன கொடுக்கணும் அது எல்லாமே மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் அவங்க டேட்டாஸ் மட்டும் தான் எனக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ எலமெண்ட் மேட்ச் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதே போல் சிமிலர் தான் ஆல். நான் அடுத்து என்ன பண்ணுறேன், ஆல்ன்ற ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஆட்ரிபியூட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ண போகிறேன். எப்படி பாஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, நான் மொத்தமாக எடுத்துடுறேன். ஓகே, ஆட்ரிபியூட் ஆல் அரே சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் கொடுத்துட்டு என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உடன் அண்ட் கம்ஃபர்டபுள் நம்ம அது ரெண்டும் கொடுத்து பார்க்கலாம். இப்போது உடன் அண்ட் கம்ஃபர்டபுள் டன். ஸோ ஆட்ரிபியூட் வந்து நான் ஆல்ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் வேல்யூஸ் அரேல என்னென்ன பாஸ் பண்ணியிருக்கேன், உடன் அண்ட் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு ரெண்டுமே பாஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் யாருக்கு இருக்கோ அவங்க டேட்டாஸ் கிடைக்கும். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது இதுவுமே ரெண்டுமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு அந்த டேட்டா கிடைக்காது. செக் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள், ID4ஓட டேட்டாஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ எலமெண்ட் மேட்ச் அண்ட் ஆல் சிமிலராக நமக்கு என்ன பண்ணுறாங்க, எலமெண்ட் மேட்ச் வந்து எலமெண்ட் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகியிருக்கான்னு பார்க்குறாங்க. ஆல் ஆல்சோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அது. ஓகேங்களா? அண்ட் தென் சைஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சைஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபீல்டோட வேல்யூவோட கவுண்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். அது ரிலேட்டடாக நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற வேல்யூஸை நமக்கு கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஆட்ரிபியூட்டில் நான் சைஸ் செக் பண்ண போகிறேன். ஓகே, சைஸ் என்னோட சைஸ் என்னவாக இருக்கணும்னா 3. யாருக்கெல்லாம் ஆட்ரிபியூட்ஸில் வேல்யூஸ் வந்து 3 இருக்கோ அவங்க டேட்டாஸை மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, சைஸ் :3 கவுண்ட் நான் சொல்லியிருக்கேன். அப்போது 2ஆக இருக்கிற டேட்டாஸ்லாம் விட்டுட்டு யாரோட கவுண்ட் 3 இருக்கோ வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு கொடுக்கும். செக் பண்ணிடலாமா? பாருங்கள், 1 2 3 1 2 3. அப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அப்போது எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து 3 தான் இருக்குது. அப்போ 2ஓடதுலாம் வரல அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் db.find கொடுக்குறேன். products.find சொன்னால் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். லிஸ்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் ஆட்ரிபியூட்ஸில் 2 வேல்யூ தான் இருக்குது. பட் இங்கே எனக்கு 3 வேல்யூ இருக்குது. ID5ல் 3 வேல்யூஸ் இருக்குது. ID4ல் 2 வேல்யூஸ் இருக்குது. ID2லையுமே 2 வேல்யூஸ் இருக்குது. ID1ல் 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போது யாருக்கு வந்து 3 வேல்யூஸ் இருக்கோ, கவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் யாருக்கு இருக்கோ அவங்க டேட்டாஸ் மட்டும் நமக்கு இங்கே அழகாக கொடுத்துருக்கு. ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? அண்ட் தென் பொசிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ பொசிஷனல் ஆப்ரேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த அரே மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லைங்களா, சம் ஃபீல்ட் நேம். நான் இங்கே ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது ஒரு ஃபீல்ட் நேம் தான் இல்லைங்களா? அந்த ஃபீல்டோட கீயோட நேம் $$ நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அண்ட் வேல்யூ கொடுப்போம். இது சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, db.collection.update1 collectionோட நேம் சொல்ல போகிறோம். update நம்ம நார்மலாக அப்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் update1 சொல்லிட்டு நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரேவோட ஃபீல்டு என்னவோ அதை சொல்ல போகிறோம். ஓகே, அண்ட் தென் அதுக்கான வேல்யூஸ், எந்த வேல்யூஸை நீங்கள் அப்டேட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே சொல்லிடணும் டபுள் கோட்குள்ளே. ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறதா $, சொல்லிட்டு set அண்ட் அதுக்கான வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அரே ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி அரே ஃபீல்ட் அண்ட் நியூ வேல்யூ வேணுமோ அதை நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் இங்கே செட்டில். ஸோ இங்கே ஓல்ட் வேல்யூ சொல்ல போகிறோம், செட் சொல்லிவிட்டு நியூ வேல்யூ சொல்ல போகிறோம். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? போய் பார்த்துடலாமா எக்ஸாம்பிள்? டன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், db.என்னோடது ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா, db.product.update1 நான் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ நான் இந்த சர்டன் ஐடியை நான் பாஸ் பண்ணுறேன். அந்த ஐடிக்கான டேட்டாஸை தான் அப்டேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றதுனால நான் இங்கே ஐடியை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ID1 வந்து யாருக்கு இருக்கோ அவங்களோட ஆட்ரிபியூட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஆட்ரிபியூட்ன்றது என்னோட
ஃபீல்டோட நேம் இல்லைங்களா, கீ attributes அண்ட் தென் அதுக்கான வேல்யூ. ஸோ வேல்யூ பொறுத்த வரைக்கும் நான் யாரை தரலாம், போர்ட்டபிள். ஸோ இந்த போர்ட்டபிளை நான் இங்கே கொடுக்குறேன். இது என்னோட ஓல்ட் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செட் பண்ண போகிறேன் இல்லைங்களா, நியூ வேல்யூவை செட் பண்ணணும். அப்போ நான் செட்டுன்ற ஆப்ரேட்டர் அப்யூஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு என்னோட attributes, ஸோ கீயோட நேமை நான் இங்கே சொல்லிடுறேன், attributes அண்ட் தென் என்னோட நியூ வேல்யூ என்னவோ அதை நான் இங்கே சொல்ல போகிறேன். நியூ வேல்யூ பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னு கொடுக்குறேன்னா லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, அண்ட் போர்ட்டபிள் டன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். சின்டாக்ஸ் எரர், கமா கொடுக்க மறந்துட்டோம் நம்ம, கமா டன். இப்போ 1 row அஃபெக்டட். ஆல்ரெடி போர்ட்டபிள் இருந்தது, எனக்கு என்னவா மாறப்போகுது, லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிள்னு மாறப்போகுது. செக் பண்ணி பார்த்துடலாமா ஃபைன் கொடுத்து. ஸோ இங்கே பாருங்க, ஆல்ரெடி நான் ஆட்ரிபியூட்டில் வந்து போர்ட்டபிள் மட்டும் கொடுத்துருந்தேன். அந்த போர்ட்டபிளை எடுத்துட்டு சம் கைண்ட் ஆஃப் அரேயோட திங்ஸ் நான் இங்கே கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், போர்ட்டபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிள் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இங்கே நான் கம்பைனாக எனக்கு கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? எஸ், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே பிடி சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.